புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம், ஜாதகம், ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் ஜோதிடர், பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவருக்கும் கந்த சஷ்டி நல்வாழ்த்துக்கள். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வ ஜனமே வசமானாய ஸ்வாகாகா. உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதகப்படி பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சார், கந்த சஷ்டி வாழ்த்துக்கள்னு சொன்னீங்க. வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய இந்த கந்த சஷ்டி விரதம் 6 நாட்கள் கடைபிடிக்கணும். சூரசம்ஹாரம் நிறைவடைந்ததுக்கு அப்புறமா நம்ம பூஜையை நிறைவு செய்கிறோம், நம்மளுடைய விரதத்தை நிறைவு செய்கிறோம். இந்த கந்த சஷ்டி விரதம் இருக்க முடியாதவங்க என்ன பண்ணலாம்? இந்த விரதம் நிச்சயமாக எல்லோரும் எடுக்கிறதுனால நிறைய பலன்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அதை பற்றியும் சொல்லுங்கள். ஒருவேளை இருக்க முடியாதவர்கள், பேஷண்ட்டாக இருக்கலாம், முதியவர்களாக இருக்கலாம், அவங்க என்ன பண்ணலாம்? அந்த கந்த சஷ்டி விழா அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 நாட்கள் இல்லை, 6க்கு மறுநாள் 7வது நாள். இந்த 7 நாட்களும் மிக விசேஷம். 6 நாட்கள் விரதம் இருப்பது ஒரு முறை, சில பேர் 7 நாட்களும் விரதம் இருந்து 7வது நாளில் அது நிறைவு பண்ணுறாங்க. முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு திருவிழா இந்த கந்த சஷ்டி திருவிழா. இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மக்களுடைய மனதிலே நிறைந்த ஒரு அற்புதமான விஷயமா. அது காரணம், அந்த முருகப்பெருமானுக்கு நீங்கள் காவடி எடுப்பது, முருகப்பெருமானுக்கு நீங்கள் செய்யக்கூடிய எல்லா பிரார்த்தனைகளும் உடனுக்குடனே பலன் தருமா. நம்ம நிகழ்ச்சியிலேயே நம்ம வேல்மாறல் ஸ்லோகத்தை பற்றி பேசி, அந்த வேல்மாறல் ஸ்லோகத்தை இன்றைக்கி தமிழகத்தில் எங்கே போனாலும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நிகழ்ச்சி நம்ம பார்த்துட்டு பலருக்கு சொல்ல ஆரம்பித்தாங்க. சில வருடங்களாகவே நடக்குது. அந்த மாதிரி கந்த சஷ்டி இதில் நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது நல்ல பலனை தரும். அந்த விரதம் அப்படின்னு சொன்னால் ஒரு மிளகு சாப்பிட்டுட்டு, தினம்தோறும் ஒரு மிளகு அதை சாப்பிட்டுட்டு விரதம் இருப்பது ஒரு முறை. பாலும் பழமும் சாப்பிட்டு விட்டு விரதம் இருப்பது ஒரு முறை. ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்துக்கிடுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு முறை. இப்படி பல்வேறு வகை இருக்கிறது விரதம் இருப்பதில். இப்படி விரதம் இருந்தால் அற்புதமான பலன் தரும். ஆனால் இதனால் உடல்நலம் சரியில்லை, நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், ஹெல்த் முடியலை, வயசாயிருச்சு அப்படிங்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, விரதம் இருந்தால்தான் முருகப்பெருமான் அனுக்கிரகம் செய்வார்னு இல்லை, அவரை மனமுருக நீங்கள் முருகி வழிபட்டாலே, மனமுருகி வழிபட்டாலே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான். ஓம் முருகா ஓம் முருகா நீங்கள் வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு இருந்தாலே நல்ல பலன் கிடைக்கும். ஆகவே முருகப்பெருமானை இந்த 7 நாட்களும் நீங்கள் அவசியம் வழிபடுங்கள். வழிபட்டாலே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நிச்சயமா. ரொம்ப அருமையா சொன்னீங்க சார், மிக்க நன்றி. தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். எங்க அண்ணனுக்காக கேட்கிறோம். அவரோட பேர் சொல்லுங்கம்மா. பேரு சீனிவாசன். சரி, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 26/12/78 பிறந்திருக்காங்க. 26/12/78. ஆமா. பிறந்த நேரம் சொல்லுங்க. இரவு 12:05 AM. ராசி, நட்சத்திரம், லக்னம் சொல்லுங்கம்மா. ராசி துலா ராசி, விசாக நட்சத்திரம். நட்சத்திரம் இது லக்னம் தெரியல மேடம். சரிம்மா, என்ன கேள்வி கேக்குறீங்க? ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கு, அதுக்கு கேக்குறோம். அவருடைய ஆரோக்கியத்துக்காக கேக்குறீங்க, கவலைப்படாதீங்க. தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட. வணக்கம்மா. வணக்கம் சார். அவர் எந்த ஊர்ல இருக்காருமா? மதுரை சார். மதுரையில் இருக்காரு. சரி. ஆமா. இப்போ இவருடைய ஜாதகத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சுக்கிர தசை நடந்துக்கிட்டு இருக்குமா இவருடைய ஜாதகத்தில். அந்த ஜாதகத்தின்படி இவருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, மனக்குழப்பங்கள் நிறைய காட்டுது இந்த ஜாதகத்தில். மனோபயமும் நிறைய இருக்குது. இவருடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு அருமையான பரிகாரம் முருகப்பெருமான் வழிபாடு தான் இன்றைக்கி. இந்த சுக்கிர பகவானே ஜாதகத்தில் விசாக நட்சத்திரத்தில் தான் இவர் ஜாதகத்தில் உட்கார்ந்துருக்காரு. இவருடைய ஜாதகப்படி முருகப்பெருமானை தொடர்ச்சியாக வழிபட்டு கொண்டு வர சொல்லுங்கள். நிகழ்ச்சியுடைய தொடக்கத்திலே சொன்ன வேல்மாறல் அப்படிங்கிற ஸ்லோகம் இருக்குது, அந்த ஸ்லோகத்தை தினமும் படிச்சுட்டு வர சொல்லுங்கள், நல்ல பலன் கிடைக்கும். வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? என்னோட பேர் சரஸ்வதி. நான் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். சரி, யாருக்காக கேட்குறீங்கம்மா? எனக்காக தான் மேடம். உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம் சொல்லுங்கள்.
19/4/1980. 19/4/80. சரி, பிறந்த நேரம்? 1980. சித்திரை 7 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு மேல பிறந்திருக்கேன் மேடம். ஓகே, அக்யூரேட்டா துல்லியமா தெரியல இல்லையா? 6 PM போட்டுக்கலாமா? 6:53 போட்ட மாதிரி போட்டிருக்கு மேடம். கரெக்டா தெரியல எனக்கான. சரி, பரவாயில்ல. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. ராசி வந்து மிதுன ராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம் சொல்றாங்க மேடம். சரி, லக்னம் தெரியுமா? லக்னம் வந்து நவம்சன் கொடுக்க, லக்னம் தெரியல மேடம். சரிம்மா, உங்களுடைய கேள்வியே கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம்மா. நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசிருக்கேன் சார். என்னோட பேர் சரஸ்வதி. சரிங்கம்மா. நீங்க திருவள்ளூர் பெருமாள் கோயில் போயிட்டு வரீங்க சார். போயிட்டு வந்தேன். சரி. ஆனா என்னோட பழைய கடன் போயிட்டு புதுசா கடன் வந்த மாதிரி வந்திருக்கு சார். இப்ப மாடி வேற கட்டியிருக்கேன். மாடி கட்டுறதுக்கு உங்ககிட்ட கேட்டேன். மாடி கட்டி முடிச்சேன் சார். ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய கடனை வந்து நீங்கள் திருவள்ளூர் போயிட்டு வந்து அந்த இறைவனுடைய அருள்னாலே அந்த கடன் அடைபட்டுருச்சு. இந்த பரிகாரம் உங்களுக்கு வேலை செய்திருச்சு இல்லைங்களா? நீங்க மிக முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, நீங்க துலா லக்னத்துல பிறந்திருக்கீங்கம்மா. துலா லக்னமா? ஆமா. இந்த துலா லக்னம் மிதுன ராசி மிருகசீரிஷ நட்சத்திரம். இதுல என்னன்னா செவ்வாய் வந்து உங்க பாதகஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் சொல்ற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. செவ்வாய் உங்க பாதகஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கு. செவ்வாயினாலே கடன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? பாதகஸ்தானத்தில் கடன் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இருக்கிறதுனால கடன் வாங்குறதை நீங்க அவாய்ட் பண்ணணும். நீங்க வந்து எந்த சூழ்நிலை வந்தாலும் கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்க ஆரம்பிச்சீங்கன்னா கடன் பெருகும். அது ஒவ்வொரு முறையும் ஒரு பரிகாரம் செய்தா அந்த கடன் அடைபற்றும் அப்படின்னு சொல்லுவது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாயிடும். கடுமையான ஒரு நெருக்கடி இருக்கும்போது செய்யக்கூடிய அந்த பரிகாரங்கள் பலிக்குதுமா. அதற்காக ஒரு முட்டு பசிக்கிறோம், ஒரு கடன் வாங்கிக்கிறோம் வச்சுக்கோங்க, அது பசிக்கிறது, அது வந்து தீர்வதில்லை. வயிற்று பசிக்காக வாங்கக்கூடிய கடன்களை தான் தீர்க்க முடியுது. அதை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு செவ்வாய் பாதகஸ்தானத்தில் இருப்பதனால நீங்கள் கடன் வாங்கினால் கடன் இன்னும் பெருகி கொண்டே போகும். ஸோ வாங்கணுங்கிற எண்ணத்தை அவாய்ட் பண்ணுங்க. இந்த முறை நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? வயலூர் முருகனை வழிபடுங்கள். வயலூர் முருகனை சென்று வழிபட்டு வருவது உங்களுக்கு நல்ல திருப்பத்தை தரும். வாழ்த்துக்கள். நன்றி. அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. இணைப்புல இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? நான் திருச்சி மாவட்டத்தில் பேசுறேன் மேடம். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எங்க பையனுக்காக கேட்கணும் மேடம். பையனோட பேர் சொல்லுங்க, அவருடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. பையன் பேர் சந்தோஷ். 17/9/86 மேடம். 17/9/86. பிறந்த நேரம் சொல்லுங்க. புதன்கிழமை மாலை 6:39 மேடம். 6:39 PM. சரிம்மா. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. கும்பராசி, பூரட்டாதி நட்சத்திரம், மீன லக்னம் மேடம். சரி, என்ன கேள்வி கேக்குறீங்க மகனுக்காக? தம்பிக்கு என்ன திசை நடக்குது, தொழில் செய்யலாமா, வீடு கொஞ்சம் பராமரிப்பு செய்யலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். சரி, அது என்ன செய்யலாம்னு தெரியலங்க. சரிம்மா, தொடர்ந்து பேசுங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். உங்க அன்பு மகன் சந்தோஷுடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா, இவர் லக்கணத்துல ராகு 7ல் கேது ஒரு அமைப்பு இருக்குமா. பொதுவாகவே ஒரு ஏற்ற இறக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அவருக்கு. இவரை வந்து சொந்த ஊரை விட்டுட்டு அடுத்த ஊரில் போய் ஒரு வேலையை தேடுறாரு அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும், சரிங்களா? இருக்கிற ஊரையும் இருக்கிறத விட்டுட்டு அடுத்தடுத்த ஊர்களில் வேலைக்கு ட்ரை பண்ணுறது இவருக்கு நல்லது. இன்னொரு விஷயம், இது வந்து பிஸ்னஸ் பண்ண முடியாதுமா. இவர் ஜாதகத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பை பார்க்குறேன், புதன் கேதுவோடு சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பை பார்க்குறேன். இவருக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நிறைய ஒரு ஆர்வம் இருக்கும். பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு சாமர்த்தியம் அப்படிங்கிறது ஜாதகத்தில் குறைவாக இருக்குது. அதனால் பிஸ்னஸ் விஷயங்கள் ஈடுபடக்கூடாது. வேலை வாய்ப்புகளை நோக்கி அவர் செல்லணும். நீங்கள் கேட்டீங்க அவருக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படின்னீங்க. புதன் திசை தான் நடந்துக்கிட்டு இருக்கு அவருக்கு. 2036 வரைக்கும் அவருக்கு புதன் திசை இருக்குது. அதனால் வேலைக்கு சென்றால் அவர் நன்றாக இருப்பார். வாழ்த்துக்கள். சார், ஆக்சுவலாக பரிகாரங்கள் வந்து நிறைய ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ கூட ஒரு நேர் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் சொன்ன பரிகாரம் பண்ண என்னுடைய கடன் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. நம்பிக்கையோடு செய்யணும் அப்படிங்கிறத தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். அப்படி பணம் வேணும் தான் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், ஒரு தேவை, அடிப்படையான ஒரு தேவை. தனம் எங்களுக்கு நிறைய கிடைக்கணும், அது நம்ம வீட்டிலேயே தங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நல்ல பண வரவு வேணும், கை நிறைய காசு வேணும், அதற்கு மகிழ்ச்சியாக ஒரு பரிகாரம் எனக்கு வேணும்னா எப்போவுமே நம்ம என்ன சொல்லுவோம்னா, மகாலட்சுமி பரிகாரங்களை தான் எல்லா விஷயத்துலையும் சொல்லிக்கிட்டு இருப்போம். ஏன்னா மகாலட்சுமி வழிபாடு தான் செல்வ செழிப்பை கொடுக்கும் அப்படின்னு. இன்றைக்கி நம்ம நேயர்களுக்காக நம்ம சொல்கிற ஒரு மந்திரம் சொல்ல போகிறோம். இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்கிற போது அது நல்ல செல்வ செழிப்பை கொடுக்கும். ஒரு மந்திரத்தை நம்ம சொல்கிறோம்னு சொன்னால் அந்த மந்திரம் இதற்கு முன்பாக நூற்றுக்கணக்கான பேருக்கு சொல்லப்பட்டு அது வெற்றிகரமாக இருக்கக்கூடிய மந்திரம். அதைத்தான் நம்முடைய நேயர்களுக்கு சொல்கிறோம்.
இது என்ன செய்யணும்னா, நம்ம வீட்டில் வந்து காலையில் 6 மணியிலேருந்து 7 மணி காலையில் அந்த நேரத்தில் விளக்கேற்றி வைத்துக்கொண்டு ஒரு வெற்றிலை எடுத்துக்கணும். அந்த வெற்றிலையில் நடுவில் சந்தனம் தடவி அதன் மீது குங்குமம் தடவி வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த சந்தனம் குங்குமம் தடவி வச்சுருக்க வெற்றிலை இருக்கு பாருங்க, அதுதான் நம்முடைய தெய்வமாக நம்ம கருத வேண்டிய விஷயம் அது. அதற்கு முன்னால் நின்று கொண்டு ஓம் தன தானியாதிபதியே நமகா, அந்த மந்திரத்தை நல்லா பார்த்துக்கோங்க. ஓம் தன தானியாதிபதியே நமகா அப்படின்னு மந்திரத்தை சொல்லணும். 108 முறை சொல்லணும். நீங்கள் இப்படி சொல்லி மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கணும். அந்த வெத்தலையில் சந்தனம் தடவி இருக்கீங்க, அது மேலே மையப்பகுதியில் சந்தனம் தடவி இருக்கணும், வெத்தலையில் நடுவில் அதன் மீது குங்குமம் தடவி இருக்கணும். அதை பார்த்து கொண்டு மனதார நீங்கள் மனம் உருகி ஓம் தன தானியாதிபதியே நமகங்கிற மந்திரத்தை ஒரு 108 முறை இதை தினமுமே நீங்கள் சொல்லிக்கிட்டு வரலாம். அப்படி சொல்ல சொல்ல மெல்ல மெல்ல உங்களுக்கு தனப்பிராப்தி நல்லா வரும். நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுவதை, குடும்பத்தில் ஒரு சுபிட்சமான நிலைமை ஏற்படுவதை கண் முன்னால் நீங்கள் பார்க்கலாம். சூப்பரான ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கீங்க சார், மிக்க நன்றி. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கங்க. வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் கிருஷ்ணவேணி, சென்னையிலேருந்து பேசுகிறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க இந்த கேள்வி? என் பையனுக்காக கேட்குறேங்க. சரி, மகனுடைய பேர் சொல்லுங்க, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. என் பையன் பேர் பிரகாஷ். 7/7/92 பிறந்தான். 7/7/92. பிறந்த நேரம்மா? 10:05 நைட்டு. 10:05 PM. சரி, ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. கன்னி ராசி, சித்திர நட்சத்திரம், கும்ப லக்னம். சரி, என்ன கேள்வி கேட்குறீங்க அன்பு மகனுக்காக? திருமணத்துக்காக தள்ளி போயினே இருக்குங்க, எவ்வளோ பரிகாரம் பண்ணிட்டோம். சரி, கவலைப்படாதீங்க, தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட. வணக்கம்மா. வணக்கங்க, உங்க கால் கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய மகனுடைய ஜாதகத்துலமா அவர் கும்ப லக்னம், மகரத்துல சனி வக்கரமாக இருக்குமா. இந்த சனி வக்கரமாக இருக்கக்கூடிய பலருக்கு பார்க்குறேன், அவங்களுடைய தொழில் நிமித்தமாக, வேலை நிமித்தமாக அவர்கள் மீது வந்து பெண் வீட்டாருக்கு ஒரு திருப்தி ஏற்பட மாட்டேங்குதுமா. அப்படிப்பட்ட ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம் என்ன அப்படின்னு பாருங்கள். அந்த காவல் தெய்வத்தை சனிக்கிழமை சென்று வழிபாடு செய்கிறோம். இது ரொம்ப முக்கியம். வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம், அந்த காவல் தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் சனிக்கிழமை அன்னைக்கு போய் உங்கள் அன்பு மகனை வழிபட்டுக்கிட்டு வர சொல்லுங்க. தொடர்ச்சியாக ஒரு செய்து வருகிற போது தான் அவருக்கு இந்த சனி கிரகத்தினால் ஏற்படக்கூடிய தடை முதல்ல நீங்கும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெண் வீட்டாருக்கு இருக்கக்கூடிய ஒரு தடை, இந்த பையன் விஷயத்தில் அந்த தடை நீங்கும். மனதளவில் இந்த தடை நீங்கினால்தான் இவருக்கு திருமணம் கூடி வரும். அது மிக முக்கியமாக பாருங்கள். இரண்டாவது, இவருக்கு ஜாதகத்தில் வந்து திருமண பொருத்தம் பார்க்கிற போது சூரியனும் சுக்கிரனும் ஒரே வீட்டில் அந்த கிரகங்கள் இருக்கணும். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. சூரியன் சுக்கிரன் 2 கிரகமும் ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணைத்தான் இவருக்கு திருமணம் செய்து வைக்கணும். நல்ல திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்திப்பாருன்னு வேறு ஜாதகத்தில் இருக்குது. ஆகவே பொருத்தம் பார்ப்பதற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுங்க. பல பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, பொருத்தம் பார்க்குறதுல மேலோட்டமாக பொருத்தத்தை பார்த்து போகிறாங்க. 10 பொருத்தம் பார்த்தா போரும்னு நினைக்கிறாங்க. திருமண வாழ்க்கையில் பல சிக்கல்கள் வருகிறது. ஆக பொருத்தம் பார்ப்பதில் பல விஷயங்கள், நுணுக்கமான விஷயம் இருக்குது. அப்படி நிதானமாக பொருத்தம் பார்க்கணும். இப்போ இவருடைய ஜாதகப்படி நீங்கள் நான் சொன்ன இந்த 2 விஷயத்தையும் காவல் தெய்வத்தை போல வழிபாடு செய்யுங்கள். நல்ல செய்தி வரும். வாழ்த்துக்கள். நன்றி. அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர்? இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்க, எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. யாருக்கா கேட்குறீங்கம்மா? எங்க பாப்பாவுக்கு தாங்க மேடம். என்ன வயதாகுது மகளுக்கு? வயது 21 மேடம். சரிம்மா, அவங்களுடைய பேர் சொல்லுங்க. சந்தியா, அதே நட்சத்திரம். ஒரு நிமிஷம், டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 1/12/2003 காலையில 1/12/2003. பிறந்த நேரம்மா? காலையில 7:30க்கு காலையில 7:30 AM. சரி, ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. அதே நட்சத்திரம், கும்பராசி, தனுசு லக்னம். சரி, என்ன கேள்வி கேக்குறீங்க மகளுக்காக? ஐடி படிச்சிருக்காங்க மேடம், வேலை எப்ப கிடைக்கும் தான். வேலைக்காக கேக்குறீங்க, தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட. வணக்கம்மா. உங்களுடைய அன்பு மகளுடைய ஜாதகம் பார்க்கிற போது இவங்களுடைய ஜாதகத்தில் முதல்ல ஒரு 3 வேலைகள் சாதாரண வேலைகளாக அமையும். ஒரு டெம்பரரி வேலையாக இருக்குது, இல்லை கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த வேலையும் இவங்க விட்டுறக்கூடாது. கிடைக்கக்கூடிய வேலைகளை இவங்க ஏற்றுக்கிடணும். அப்படி ஏற்றுக்கொண்டு வருகிற போது இவர்களுக்கு இந்த ஆண்டு நான் சொல்லுவது நடக்கக்கூடிய தமிழ் ஆண்டு, இந்த வருடத்திலேயே விசுவாவசு வருடத்தில் இவர்களுக்கு நல்ல முறையில் வேலை கிடைக்குமா. சரிங்களா. 2025 முடிந்து 26ஆம் ஆண்டு, ஆங்கில ஆண்டுனா 26 வருகிற போது அதில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். வாழ்த்துக்கள்.
நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேரு? தொடர்ந்து பேசலாம் சார். இந்த பரிகாரங்கள் அப்படின்னு நீங்க சொல்லும்போது நம்ம வந்து பொதுவான பரிகாரமே இந்த அளவுக்கு வந்து நமக்கு வேலை செய்யுது இல்லையா? அப்போ தனிப்பட்ட பரிகாரங்களை பேசும்போதுமா பல பேர் என்ன கேட்டீங்கன்னா ஒரு பரிகாரத்தை முறையா செய்யறது இல்லை. ஒரு பரிகாரத்தை எடுத்துக்கிட்டோம்னா சில பரிகாரங்கள் ஒரு முறை செய்தால் போதும், சில பரிகாரங்களை தொடர்ச்சியா நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் பரிகாரத்தை சொல்லிட்டாங்க, நான் ஒரு முறை போய் கோயிலை செய்துட்டு வந்துட்டேன்னா நம்ம செய்த பாவங்கள் நிறைய இருக்கிற போது நான் ஒரு முறை கோயிலில் விசிட் பண்ணி ஹலோ அப்படின்னு சாமியை சொல்லிட்டு வந்துட்டா பிரச்சனை தீராது. முதல்ல கோயிலுக்கு போகும்போது ஆத்மார்த்தமாக போகணும், என்னுடைய பிரச்சனைகள் தீருங்கிற நம்பிக்கையில் போகணும். இப்போ ஒருத்தர் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வராங்க, இந்த பாருங்க என் வீட்டுக்காரருக்கு சாமி நம்பிக்கையே கிடையாது, அவருக்கு தெரியாமல் ஜாதகத்தை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அவர் பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறாங்க. இல்லை என் பையனுக்கு சாமி நம்பிக்கையே கிடையாது, பையன் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கோம், அவர் வந்து சாமியெல்லாம் கும்பிட மாட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் பரிகாரம் செய்து பலன் இல்லை. நான் வரக்கூடிய மக்களுக்கு அதான் சொல்றேன், முதல்ல நம்பிக்கையோடு வாருங்கள். இந்த ஆன்மீகம் என்பதை நம்பிக்கை சார்ந்த விஷயம். அது ஒரு நம்பிக்கையோடு ஈடுபடுகிற போது மட்டும்தான் அது பலன் தரும். அப்போ அந்த பரிகாரங்களை வந்து சிலருக்கு ஒரு முறை செய்தால் அந்த கிரகம் திருப்தி அடைந்து விடுகிறது, சிலருக்கு நாங்கள் வந்து பரிகாரம் செய்து வந்த உடனே பிரசனம் போட்டு பார்க்குறோம். இந்த பரிகாரம் இவர்களுக்கு பலன் தருமா இல்லையான்னு செக் பண்றோம். அந்த பரிகாரம் சிலருக்கு உடனே பலன் தரும்னு இருக்கு, போயிருக்க நடந்துரும் சொல்றோம், காரியம் நடந்துருது. சிலருக்கு அது திருப்தி தருவதில்லை. இவங்க அந்த கோயிலுக்கு போறாங்க, சுத்தம் இல்லாமல் இருக்காங்க, இல்லை பரிகாரங்களை செய்ய வேண்டிய முறைகளில் முறைப்படி செய்வதில்லை, அதனாலேயே பல தடைகள் வருகிறது. திரும்ப திரும்ப சில பரிகாரத்தை ரிப்பீட் பண்ணுகிற போது அது மிகச்சிறந்த பலன்களை தருகிறது. ஆக பரிகாரம் என்பது ஒரு அற்புதமான விஷயம், அதை இவர்கள் முறைப்படியாக கடைபிடிக்கணும், அது மிக முக்கியமானது. சார், ஒரு நாளைக்கு நம்ம காலையில் எழுந்த உடனே இந்த நாள் எங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கணும் அப்படின்னா நாங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு? ஒரு நாள் பொழுது முழுக்கவே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணுமா, காலையில் எழுந்திரிச்ச உடனேயே கிருஷ்ணருடைய மந்திரங்களை சொல்லணும். கிருஷ்ணர் மந்திரங்கள் நிறைய இருக்குது. உங்களுக்கு கிருஷ்ணருடைய மந்திரங்கள் பெரிய அளவுக்கு தெரியலைன்னா ஓம் கிருஷ்ணரே போற்றி அப்படின்னு அழகு தமிழில் சொல்லலாம். ஒரு எழுந்திரிச்சோடு 32 முறை சொல்லுங்களேன், ஓம் கிருஷ்ணரே போற்றின்னு சொல்லி இந்த நாளை தொடங்குங்க. பட் ரொம்ப சிறப்பாக அமையறதுக்கு ஒரு முறையை எல்லாரும் கடைபிடிக்கிறாங்க. என்ன முறைனா, பவழமல்லி மரம் இருக்கும் பாருங்க, அது பவழமல்லிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க. ஓம் கிருஷ்ணாய நமகன்னு சொல்லிட்டு அதுக்கு அர்ச்சனை செய்கிறார்கள் பவழமல்லிக்கு. எப்படி துளசி செடிக்கு ஒரு பெரிய சக்தி உண்டு அப்படின்னு துளசி பூஜையை சொல்கிறோமோ, அதே போல் இந்த பவழமல்லிக்கு நீங்கள் வந்து நாள்தோறும் பூஜை செய்து வருகிற போது அந்த குடும்பத்தில் செல்வ செழிப்பு ஏற்படுகிறது, நல்ல புத்திரபாக்கியம் ஏற்படுகிறது, கணவன் மனைவி கடையில் ஒரு அந்யோன்யம் இருக்குது. எந்த குடும்பங்கள்லாம் கணவன் மனைவி கடையில் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு நினைக்கிறாங்களோ அவர்களெல்லாம் பவழமல்லிக்கு தினம்தோறும் இவர்கள் அர்ச்சனை செய்து வந்தாலும் அற்புதமான பலன் கிடைக்கிறது, கைமேல் பலன் கிடைக்கிறது. செய்து பாருங்கள். மிக்க நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்க பேரு? சுப்பிரமணியன். எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்க சார்? மதுரையில. சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் மேடம். உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம் சொல்லுங்க சார். 24/8/1968. 24/8/68. பிறந்த நேரம் தெரியுமா? அதிகாலை 3:15 AM. ராசி 3:45 AM. சரி, ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. சிம்மராசி துலா நட்சத்திரம். துலாம் ராசி, சிம்மராசி துலா லக்னம். துலாம் லக்னம். என்ன நட்சத்திரம் சார்? சிம்ம நட்சத்திரம் வந்து மக நட்சத்திரம். மக நட்சத்திரம், சிம்ம ராசி, பூர. சரி, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம் சார். இப்போ கொஞ்சம் என்னன்னு தெரியல, அப்படியே இருக்கு. என்ன சார் உங்க கேள்வி தெளிவா இல்ல, இன்னொரு வாட்டி கேளுங்க. வியாபாரம்லாம் கொஞ்சம் டல்லா இருக்குங்க, ஒண்ணுமே நடக்கல, சரியா நடக்கல. கவலைப்படாதீங்க சார், தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட. சுப்பிரமணியன் சார் வணக்கம். வணக்கம் சார். மதுரையில எங்க இருக்கீங்க? மதுரையில திருப்பரங்குன்றம் பக்கத்துல சார். திருப்பரங்குன்றம் பக்கம். மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சிங்க. அதாவது நீங்க சனிக்கிழமை பிறந்திருக்கிறீங்க, மகம் நட்சத்திரம். இதுல என்ன, ஆமா மக நட்சத்திரம். லக்னம் வந்து கடக லக்னம், துலா லக்னம் வரல நீங்க சொன்ன டயத்துக்கு, அதிகாலை 3:45க்கு. அப்ப இது வந்து நீங்க கடக லக்னம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3:49 அது கடக லக்னம் தான், சரிங்களா? துலா லக்னம் இல்லை. இப்ப நீங்க என்ன உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இப்ப அஷ்டமத்து சனி நடந்துகிட்டு இருக்கு சிம்மராசிக்கு. இப்போ அஷ்டமத்து சனி நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நீங்க செய்யக்கூடிய தொழில்ல சில தடைகளை அதை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இதற்கு மிகச்சிறந்த வழி என்ன கேட்டீங்கன்னா, நீங்க மதுரையில் இருக்கிறதுனால மதுரையிலேயே இம்மையில் நன்மை தருவார் கோயில் இருக்கு.
இந்த அஷ்டமத்து சனி பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு சொன்னால், பிஸ்னஸ் ரொம்ப நல்லா நடக்கணும்னு சொன்னால் இம்மையில் நன்மை தருவார் கோயிலுக்கு நீங்கள் போகணும். அந்த கோயிலில் போய் பைரவர் வழிபாடு செய்யணும். பைரவரை சனிக்கிழமைகளில் போய் நீங்கள் கும்பிட்டுட்டு வந்துட்டீங்கன்னா மெல்ல மெல்ல உங்கள் பிரச்சனைகள் குறைவதை பார்க்கலாம். இன்னும் 2 ஆண்டுகள் உங்களுக்கு தொழில் ரீதியாக தடைகள் இருக்கும் ஜாதகத்தில் இருக்குது. அதுக்காக அப்படியே விட்டுற முடியாத. அதனால் நீங்கள் இம்மையில் நன்மை தருவார் கோயிலுக்கு போங்க, பைரவர் வழிபாடு செய்யுங்கள், மிகச்சிறந்த நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க. வாழ்த்துக்கள். நன்றி சார். அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர்? ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? புலலாம்பிகை மேடம். எந்த ஊர்லேருந்து? நாங்க திருவாரூர் மாவட்டம் மணியில் தெரிஞ்சிருக்கோம். ஆமாம், நீங்கள் பேசுகிறது தெளிவாக இல்லைம்மா. எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? திருவாரூர் மணிலம். சரி சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எங்க பையனுக்காக. பையனோட பேர், டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். ரிஷிகுமார். ம் 14/8/1999. 14/8/99. பிறந்த நேரம்? சனிக்கிழமை சாயந்தரம் 3:45. 3:45 PM. ராசி, நட்சத்திரம், லக்னம்மா? ராசி கன்னி ராசி, உத்திர நட்சத்திரம், தனுசு லக்னம். தனுசு லக்னம். சரி, என்ன கேள்வி கேட்குறீங்க மகனுக்காக? வேலை ஒன்றும் சரியா அமைய மாட்டேங்குது. கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாக்குறேன். வேலைக்காகவும் திருமணத்திற்காகவும் கேட்குறீங்க. தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட. வணக்கம்மா. வணக்கம் சார். உங்களுடைய அன்பு மகன் கன்னி ராசி, உத்தர நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு, தனுசு லக்னம், எல்லாம் சரிம்மா. இவர் ஜாதகத்தில் இப்போ நடக்கக்கூடிய திசா புத்தி என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ராகு திசை நடக்குதுமா. 2037 வரைக்கும் ராகு திசை அவருக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த திசை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஜாதகத்தில் 8ஆம் இடத்துல ராகு பகவான். பொதுவாக இவருக்கு அலர்ஜி கம்ப்ளைண்ட் உடம்புல இருக்கா பாருங்க, ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கா பாருங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் அதற்கான தீர்வுகளையும் நீங்கள் உடனே எடுத்துக்கிடணும். அதே மாதிரி அப்பா பையனுக்கு இடையில் வீட்டில் ப்ராப்ளம் கொடுக்குதான்னு நீங்கள் கவனித்து பார்க்கணும். இப்போ இவருக்கு என்ன செய்யணும்னா, இப்படி ஏதாவது உடல் ரீதியாக பிரச்சனை இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:30 6 மணி வரை இருக்கக்கூடிய நேரம் ராகு காலம் சொல்கிறோம் பாருங்க. இந்த நேரத்தில் இவர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது நல்ல பலன் தரும். ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 6 மணி வரை உள்ள நேரத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்துட்டு வரணும். அப்படி தொடர்ச்சியாக வழிபாடு செய்து வருகிற போது இவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உடல்நல பிரச்சனைகளும் விலகும். வேலை திருப்தியாக இல்லைன்னு தான் ஜாதகம் காட்டுது. அப்போ இவருக்கு இந்த வேலை நன்றாக அமையவும் இவர் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்துக்கிட்டு வரலாம். 2028ஆம் ஆண்டு வரணுமா, திருமண விஷயத்தில் இப்படித்தான் பெண் வேண்டும் எந்த ஒரு கணக்கும் வச்சுக்கிடாம ஒரு பெண் அமைந்தால் போதுங்கிற எண்ணத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா 2028ஆம் ஆண்டு திருமணத்திற்கு நல்ல செய்தி வரும். வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. சரி, இப்போது ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக ஜாதகம் பார்க்கணும், சார் கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுக்கணும் போது 1 மாதம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. புதுயுகம் நேயர்களுக்காக நீங்கள் இந்த அப்பாயின்மெண்ட்டை துரிதப்படுத்த முடியுமா? அந்த நிகழ்ச்சியில் நம்ம பலமுறை சொல்கிறோம் நேயர்கள்ட்ட, நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும்னா முன்னக்கூட்டியே நீங்கள் கேட்குறது அப்படிங்கிறது தான் நல்லது. அப்படி உங்களால் இயலலை, உங்களுக்கு உடனே வேண்டியிருக்கு அப்படின்னா புதுயுகம் நேயர்களுக்காக நம்ம ஒன்று செய்கிறோம்மா. வழக்கமாக நேயர்களை கேட்கும்போது இந்த 1 வாரம் ஆகுது, 1 மாதம் ஆகுதுன்னு சூழ்நிலையை பொறுத்து, நம்மளுடைய நிகழ்ச்சிகளை பொறுத்து நம்ம சொல்கிறோம். ஆனால் புதுயுகம் நேயர்கள் கேட்கிற போது எப்போதுமே சொல்கிறது 2 நாட்கள் காத்திருங்கள். அந்த வார்த்தையை தான் சொல்கிறோம். முடிந்தவரை அவர்களுக்கு வேகமாக தான் புதுயுகம் நேயர்னு சொல்லி அவர் தொடர்பு கொள்கிற போது 2 நாட்கள்லேயே நம்ம அப்பாயின்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு தான் நம்முடைய ஆஃபீஸில் நம்ம சொல்லி வச்சுருக்கோம். ஆனால் நேயர்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். ஆனால் இது முடிஞ்ச உடனேயே நீங்கள் தொடர்பு கொண்டு நாங்கள் இதே மாதிரி எங்கள் கேள்விக்கு உடனே பதில் சொல்லுங்கள், உடனே சொல்லுங்கள்னு சொல்லக்கூடாது. நாங்கள் பல்வேறு நிகழ்ச்சிகள் இருந்துகிட்டு இருப்போம். முறைப்படியான கட்டணம் செலுத்தி எங்கள் ஆலோசனையை பெறணும். அதுதான் மிக முக்கியம். இலவசமாக பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க. அதற்குன்னு ஒரு கட்டணம் இருக்குது. அந்த கட்டணத்தை செலுத்தி நீங்கள் ஆலோசனையை பெற முடியும். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர், நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இன்றைய நேரலையில் எங்களோடு இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி மேடம். நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.